வாழ்ந்தவராம். ரோஜா மலர் அணிந்தவராம். நேசம் கொண்ட குழந்தைகளை நன்றாய் வளர்த்த நல்லவராம். நேசம் கொண்ட குழந்தைகளை நன்றாய் வளர்த்த நல்லவராம். நல்ல நல்ல பண்புகளை நாளும் வளர்த்த உத்தமராம். நல்ல நல்ல பண்புகளை நாளும் வளர்த்த உத்தமராம். நேரு வழியை பின்பற்றி நாமும் நடப்போம் என்றென்றும். நேர்மை மிக்க தலைவராம். ரோஜா பூவை அணிந்தவராம். குழந்தை அன்பை பெற்றவராம். நேர்மமா நல்லவராம். நேர்மை மிக்க தலைவராம். எளிமையாக வாழ்ந்தவராம். இனிமையாக இருந்தவராம். நேர்மமா நல்லவராம். நேர்மை மிக்க தலைவராம். வாழ்ந்தவராம். திறமையாக வல்லவராம். நேர்மமா நல்லவராம். நேர்மை மிக்க தலைவராம். வணக்கம். என் பெயர் தீபக். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெரியார் நகரில் இருந்து பேசுகிறேன். குழந்தைகள் தினம் என்றால் நேரு மாமாவின் பிறந்த நாள். நேரு மாமாவிற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் நேரு மாமாவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். குழந்தைகள் தின மாரத்தான் உரை. இந்தியாவில் முதலில் நவம்பர் 20ஆம் ஆண்டு தேசிய குழந்தைகள் நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மறைவிற்கு பிறகு அவரது பிறந்த நாளாக நவம்பர் 14ஆம் தேதி தான் குழந்தைகள் நாளாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார். கடும் பனி சூழலுக்கு ஏறும் நேரு குழந்தைகளிடம் உரையாடுவதை பழக்கமாக கொண்டிருந்த குழந்தைகள் அவரை நேரு மாமா என்றே அழைத்தனர். அவரும் குழந்தையை போன்ற இலகிய மனம் கொண்டவர். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று முதல் 17ஆம் ஆண்டுகள் 1947 முதல் 1964 வரை பிரதமராக இருந்து நவீன இந்தியாவை உருவாக்கியது வரை அவரது பணிகள் மற்றும் சாதனைகள் ஏராளம். சரியான கல்வி மூலம் மட்டுமே சமுதாயத்தில் நல்லதொரு ஒழுங்கை ஒருங்கள் மட்டுமே. குழந்தைகள் தீர்த்த ஒரே வழி அவர்களை என் அன்பால் வெல்லுவதுதான். குழந்தைகள் மீது கொண்டிருந்த அதீத அன்பின் காரணமாகவும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் நலன், கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக அவர் தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததை கௌரவிக்கும் பொருட்டும் அவரது மறைவுக்கு பிறகு, அதாவது 1964 முதல் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள். அவர்களை வளர்க்கும் விதம்தான் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், குழந்தைகளின் கல்விக்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகளை